This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. வணக்கம் நண்பர்களே. மாயாவரம் உத்ராபதினா இந்த ஊர் முழுக்க சமையலுக்கு ரொம்பவும் பிரபலமானவர் தான் நம்ம உத்ராபதி. திருமண வீட்டில் சமையலை முடிச்சுட்டு வீட்டுக்கு அலுப்பா வந்து வீட்டில் அடி எடுத்து வைத்தார். அப்பாடா, இந்த சேர்ல அமர்ந்தபடியே மனைவி மீனாட்சியிடம் பேசினார். மீனா, இந்த சமையல்கார பழப்பு என்னோட போகட்டும். நம்ம பையனை நல்ல பெரிய படிப்புல சேர்த்து விட்டு நல்ல உயர்ந்த இடத்துக்கு அவனை கொண்டுட்டு வரணும். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். இந்த அடுப்பு பிடிப்பு எல்லாம் உங்களோடவே முடியட்டும் என்றாள் மீனாட்சி. நாட்கள் சென்றது. மகன் சாம்ராட் +2 முடித்து நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்வானான். சாம்ராட், எந்த காலேஜில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட போற என உத்ராபதி கேட்டார். அதற்கு சாம்ராட், அப்பா, எனக்கு இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இல்லை, கேட்டரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் சாம்ராட். அதிர்ச்சியுடன், என்னப்பா சமையல் வேலையா என்றார் உத்ராபதி. ஆமாப்பா, உங்க சமையல்னா ஊர் முழுக்க பிரபலமானது. எந்த வீட்டு விசேஷத்துலயும் உங்க சமையல் தான் தெரிஞ்சிட்டா காத்திருந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. அதனால நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய சமையல் கலைஞனாக விரும்புறேன். அதற்காக நவீன தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் கேட்டரிங் படிக்க போறேன். படிப்பு தான் அப்பா காலேஜில் ப்ராக்டிக்கல் எல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்க போகிறேன். சாம்ராட்டின் பேச்சு உத்ராபதியின் மனதை உருக்கியது. நான் இந்த சமையலை ஒரு பொழப்பு என்று தான் நினைத்தேன். நீ நவீன தொழில்நுட்பத்துடன் அதை ஒரு தொழிலாக மாற்ற நினைக்கிறாய். அது மட்டுமே இல்லை, அதை ஒரு கலையாக கௌரவமாக பார்க்கிறாய். குலத்தொழில் என்னோடு ஒழியட்டும் என்று நினைத்தேன். ஆனால் நம் குலத்தொழில் என்பது நமக்கான அடையாளம் என்பதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்த உன்னை மகனாக பெற்ற எனக்கு வரம் என்று மனதில் நினைத்து கொண்டார். கலங்கிய கண்ணீரை மறைத்தபடி, நீ பெரிய சமையல்காரன் ஆகணும் வாழ்த்தினார் மாயாவரம் உத்ராபதி. செய்யும் வேலைகள் எந்த வேலையும் சிறிய வேலை பெரிய வேலை என்று கிடையாது. அந்த வேலையை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது அந்த கௌரவம். நன்றி, வணக்கம்.